ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காண தவறாதீர்கள். வணக்கம். இது இன்றைய நாளின் செய்தி தொகுப்பு. இசாரா செவ்வந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இதில் இசாரா செவ்வந்தி உள்ளடங்க 4 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற 2 சந்தேக நபர்களும் குற்ற புலனாய்வு பிரிவின் பாலியகோட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அவர்களிடம் எழுதிய விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு 1 வருட காலம் எடுத்ததா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையாக விமர்சித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதனை கூறினார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இசாரா செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு 1 வருட காலம் எடுத்தது. அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்துக்கு எங்கே நேரம் இருந்தது? இப்போது இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்துக்கு நேரம் உள்ளது. பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப்பொருளை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திடம் பல வசதிகள் உள்ளன. எனவே பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப்பொருளை ஒழிப்பதற்கு அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை. ஆனால் அரசாங்கம் தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பதிலளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினரான ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன், திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை மக்கள் ஒதுக்கி வைத்துள்ளனர். எனவே கேடுகட்ட அரசியலை அவர்கள் நிறுத்தாவிட்டால் முகத்திரைகளை கிழித்தறிய வேண்டிய நிலை ஏற்படும் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். மீறியபத்த மண் சரிவு ஏற்பட்டு எத்தனை வருடங்கள், இவ்வளவு நாளும் எங்கிருந்தீர்கள் என ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன், திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரிடம் கேட்கின்றேன். இவ்வளவு நாளும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? அவர்களுக்கான வீடுகள் தற்போதுதான் கட்டப்பட்டு கையளிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துள்ளது. வெத்து காகிதம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. வழங்கப்பட்டது காகிதமாக இருந்தாலும் உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். எனவே கேடுகட்ட அரசியலை நிறுத்துங்கள். எமது மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் அவர்களை அடிமை வாழ்வு வாழ வைத்தால் தான் கடந்த தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுத்தார்கள். கொழும்பில் இருந்த மக்களும் மனோவின் நாடக நடிப்பு அரசியலை நிராகரித்து அவரை ஒதுக்கி வைத்துள்ளனர். மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்குரிய ஆதரவு அதிகரித்து வருவதால் தான் அவர்கள் கத்துவதற்கு ஆரம்பித்துள்ளனர். தம்பி ஜீவன், அரசியலை நல்ல முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். கூவி தெரிவதால் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. கடந்த காலங்களில் நீங்கள் எத்தனை வீடுகளை கட்டினீர்கள்? கட்டிய சில வீடுகள் கூட எந்த நிலையில் உள்ளது? எனவே முடியுமாக இருந்தால் உதவி செய்யுங்கள். தயவு செய்து உபத்திரம் செய்யாதீர்கள் என திகா, மனோ, ராதா, ஜீவனிடம் கேட்கின்றேன். நாங்கள் கதைக்க போனால் உங்களின் முகத்திரைகளை கிழிக்க நேரிடும் என்றார். மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சித்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். வலிவடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களா அல்லது ஜனாதிபதி ஜாழ் மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகின்றாரா என்ற கேள்வி பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும், அதனை எமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாது ஜனாதிபதி வேட்பாளராக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது விடுவிக்கப்படாத பொதுமக்களின் காணிகளை தமது அரசாங்கம் பொறுப்பேற்றதும் விடுவிப்போம் என்று வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 1 வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக
தமிழ் மக்களை ஏமாற்றி நாடகமாகவே இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்றும் நமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவல நிலையில் இருக்கின்றனர். அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் வலிவடக்கு மீள்குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையில் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ளது. இந்த நாட்டின் அதிகாரமிக்க முப்படைகளையும் கட்டுப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணி பிடிப்பில் ஈடுபட்டது. இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாது சர்வதிகார போக்கில் செயல்பட்டு வருகின்றமை அனைவரும் அறிந்த விடயம். குறிப்பாக கூறப்போனால் வலிவடக்கு தையிட்டி கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். இலங்கை ஆட்சியில் இருக்கும் பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வராது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போர்க்குற்றச்சாட்டுகளிலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக படையினரையும் நாட்டையும் காட்டிக் கொடுத்த ராணுவ தளபதி தான் சரத் பொன்சேகா என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். வெள்ளைக்கொடி ஏந்தி வந்த புலி தலைவர்களை கோட்டபய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைய ராணுவம் கொண்டது என ஜனாதிபதி தேர்தலின் போது பொன்சேகா ஊடகம் ஒன்றிடம் கூறியிருந்தார். அவரின் இந்த கதையால் தான் படையினர் மீது போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இன்று வரை அப்பிரச்சனை நீடிக்கின்றது. உலக வரலாற்றில் ராணுவ தளபதி ஒருவர் தமது படை போர்க்குற்றம் இழைத்தது என கூறி ஒரே ஒரு ராணுவ தளபதி தான் சரத் பொன்சேகா. போர் முடிப்பதற்கு சரத் பொன்சேகா பங்களிப்பு வழங்கினார். ஆனால் போர் முடிந்த பின்னர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக படையினரையும் நாட்டையும் காட்டிக் கொடுத்தார். தற்போது அச்செயலை செய்து கொண்டு வருகின்றார் எனவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள இன்றைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென், மேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20-30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்ய நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் கடற்கரை பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். பூநகரி சங்குப்பிட்டி பகுதியில் பெண்ணொருவர் கடத்திச் செல்லப்பட்டு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி காவல்துறையினரால் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் 18வது மைல்கல் அருகில் கடந்த 12ஆம் தேதி மாலை 5 மணியளவில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகை கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவர் காரைநகரைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் ஆவார். குறித்த பெண் கடந்த 11ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணியளவில் வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் டிக்கெட் வழங்காத நடத்துனர்கள் மற்றும் டிக்கெட் பெறாத பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது.
இந்த சட்டத்தை மீறும் நடத்துனர்கள் 3 நாள் இடைநீக்கம் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். அதே நேரத்தில் டிக்கெட்டுகளை தங்கள் வசம் வைத்திருக்காத பயணிகளும் அபராதம் செலுத்த வேண்டும். மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் டிக்கெட் வழங்குவது கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டது. அதற்கமைய கடந்த 14 நாட்களில் பேருந்துகளில் டிக்கெட் வழங்குவது முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா என்று ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் டிக்கெட் இல்லாத பயணிகளுக்கும் டிக்கெட் வழங்காத நடத்துனர்களுக்கு மட்டுமே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன. எனினும் சட்டத்தை மீறும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தொகுப்பு நிறைவடைகின்றன. மற்றும் ஒரு தொகுப்பினூடாக சந்திப்போம். வணக்கம்.